ஒருவர் வந்திருக்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதுவும் நம்முடைய இமானுவேல் பிரேயர் ஹவுஸ் சபை விசுவாசி அருமையான மகள் மேகலாக்காக நம்ம எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். அதில் சில பாடல்களை பாடி நம்ம ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்ம மத்தியில் இருக்கிற அருமையான பிரதர் சைமன் சில பாடல்களை பாடி நம்மளும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஒரு சில பாடலை பாடி நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை துதித்து ஆராதிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார் என்ற பாடலை பாடி கரங்களை தட்டி உற்சாக மனதோடு நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கிற அந்த ஆவியானவருக்கு நன்றிகளை சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றிகளை சொல்லி துதித்து ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் சொல்லுவோம் ஆமென் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாவையிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமாய் என்னை தேற்றினார். பாவையிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் உற்சாகமே கரங்களை தட்டி ஆமே ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் சொல்லுவோம் ஆமே தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோய் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு சொல்லுவோம். எந்த நாவில் தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் சாமே. அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். உணர்ந்து பாடுவோம். எந்த இரு கரங்களை தட்டி நம் கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென். தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினா. நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவே. தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினா. நிந்தை தாங்கி எங்கும் அவர் மெய் சொல்லுவே. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் அமே என் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில்
இவ்வுலக பாடு என்ன செய்திடோ, அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக வாழ்வை என்ன செய்திடோ, அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம், ஆமென், உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் பாட்டு இயேசு தருகிறார். ஓ, இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம், ஆனந்தம் சொல்லுவோ, அவரை நான் பாடுவேன் என் உயிருள்ள நாள் வரையில் என் இயேசுவையே. ஆமென். என் தேவாதி தேவனையே நான் பாடிக்கொண்டிருப்பேன், நான் துதித்து கொண்டிருப்பேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன். மரணத்தை ஜெயித்து நமக்காக உயிர்த்தெழுந்து இன்றும் நம்மோடு ஆமென் வாழ்ந்து கொண்டு பெரிய அதிசயமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிற அந்த தேவாதி தேவனுக்கு, ராஜாதி ராஜனுக்கு ஆமென். அடுத்த பாடல் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா என பாடலை பாடி உணர்ந்த கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம், ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடி யாத்திரு நாமத்தின் ஆதரவில். வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதோ. வானதூத சேனைகள் மனோகர கீதங்களாலே போதோ. ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரோ. ஓய்வின்றி பாடி மாபெரோ மன்னவனே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் சொல்லுவோம், ஆமென் இயேசுவே. ஸ்தோத்திரம் செய்கிறோ நின்னடி யாத்திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் நின்னடி யாத்திரு நாமத்தின் ஆதரவில். இத்தனை மகத்துவமுள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவி ஓய்வின்றி பாட் துதிக்க மாபெரும் மன்னவரே உமக்கே. எத்தனை மாதயவு, எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம்.
ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் செய்கிறோ நின்னடியாத்திரு நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோ நீயாத்திரு நாமத்தின் ஆதரவில் நின்னுதிரமதினால் திறந்த நின் ஜீவ புது வழியாம் நின்னுதிரமதினால் திறந்த நின் ஜீவ புது வழியாம் நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சந்ததம் நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சந்ததம் ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஆமென் ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா நின்னடி எல்லாம் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் ஆமே ஸ்தோத்திரம் செய்கிறோ நின்னடி இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூட உம் நாமத்தினால் இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூட உம் நாமத்தினால் தந்தனின் கிருபைக்காக இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம் ஆமென் தகப்பனே தந்தையின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திராய் தகப்பனே ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஆமென் ஸ்தோத்திரம் நம் கர்த்தருக்கு நேராய் நம் கரங்களை உயர்த்தி சுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோ நின்னடியாத்திரு ஸ்தோத்திரம் யாத்திரு நாமத்தின் ஆதரவில் நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனா
ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருக்கு நன்றிகளை சொல்லி ஆமென். இந்த நேரத்திலே நம்மை கொண்டு வந்து சேர்த்த அவருடைய சமூகத்திலே இந்த நேரத்தில் நம்ம கொண்டு வந்து சேர்த்த ஆவியானவருக்கு நன்றிகளை சொல்லி கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றிகளை சொல்லி ஓரி வர கலரா வா 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 வா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் மதியில் அசுவாடி கொண்டிருக்கிறதுனால இதோ எங்கே இருவர் மூவர் உம்முடைய நாமத்தினாலே கொடுக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நேரத்தில் நீர் எங்கள் நடுவிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறீர். உம்முடைய நாமம் உயரப்படுவதாக, உம்முடைய நாமம் உயரப்படுவதாக. அப்பா தொடர்ந்து நான் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஏற்று நடத்தவனமாய் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், துதி நமக்கு முக்கிய செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அமரும். பிரைஸ். நாம் அப்படியே ஜெப சிந்தையில் இருக்கும் பொழுது நம்ம மத்தியில் இருக்கிற கணத்துக்குரிய போதகர் பால் ஜேசுதாசையா வந்து ஜெபிக்கும்படியாய் அழைக்கிறேன். ஜெபிப்போமா? நம் அன்பின் பிதாவே, ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று சொன்ன கர்த்தர், ஆண்டவரே கர்த்தருடைய வசனத்தை ஆண்டவரே அப்பா இருதயத்திலே பதித்து கொள்ளும்படியாக பிரயாசத்தை ஆண்டவரே அன்பான ஊழியர்கள் மூலமாக ஏற்படுத்தி இந்த நாளிலும் கர்த்தாவே அதிலே தேர்ச்சி அடைந்த தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அதற்குரிய கனத்தை கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே பெற்றுக்கொள்கிற நாள் அந்த ஒரு நாள் உண்டு ஆண்டவரே. அந்த நாளுக்கு முன்பதாக இந்த உலகத்திலே கர்த்தாவே நீர் கொடுக்கிற இந்த கனத்தை கர்த்தாவே அப்பா ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தருடைய மகிமைக்கென்று பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அப்பா கற்றுக்கொண்ட வசனங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கென பிரயோஜனப்படுத்தி கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இது நிமித்தமாக இன்னும் அநேக சபைகள் அநேக மக்கள் உற்சாகம் அடையவும் ஆண்டவரே கர்த்தருடைய நாமம் ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே விருத்தி அடையவும் ஆண்டவரே உங்களுக்கு நாமம் மகிமைப்படவும் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். இதற்கான பிரயாசங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணின இரக்கத்துக்காக நன்றி. இதில் பிரயாசப்பட்டு ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் கெஞ்சுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் நடத்தி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. சகல கனமும் மகிமையும் துதியும் புகழும் உமக்கே செலுத்துகிறோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அருமை ரட்சகர் இயேசுவின் நாமத்திலே பணிந்து ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ பாஸ்டர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த வேத வினா போட்டி கடந்த 8 ஆண்டுகளாக ஆண்டுடைய பிரதான கிருபையினால் இந்தியா முழுவதுமாக நடந்து கொண்டிருக்கிறது. அருமையான போதகர் ரெவரன் பாஸ்டர் பெர்னாட் அவர்கள் டெல்லியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு கர்த்தர் ஒரு பாரத்தை கொடுத்து இன்றைக்கி விசுவாசிகள் மத்தியில் சபைக்கு போகிறதும் வருவதுமாய் மாத்திரம் இருக்கிறார்கள். யாரையாயிலும் வேதத்தை முடிச்சுக்கிறோமான்னா ஒரு கேள்விக்குறி தான். அதனால் எப்படியாலும் ஜனங்கள் எல்லாரும் வேதத்தை படித்து அதை நேசிக்க வேண்டும் என்பதற்காக அருமையான தேவனுடைய மனிதனுக்கு ஆண்டவர் ஒரு பாரத்தை கொடுத்து கடந்த 8 ஆண்டுகளாக ஒவ்வொரு வருஷங்களும் இது நல்ல க்ரோத் போயிட்டே இருக்குது. ஆண்டோட பிரதான கிருபையினால் கடந்த 8வது வேத வினா போட்டி ஆதியாகமத்திலிருந்து நடத்தும்படி தேவன் கிருபை செஞ்சார். கிட்டத்தட்ட 26 மாநிலங்கள் இந்தியாவில் பங்கு பெற்றார்கள். அதில் 3627 பேர் இதில் கலந்து கொண்டார்கள். தேவனுடைய பெரிய கிருபை தான். ஐயால ஒத்துழைப்பு கொடுத்த அன்பு போதகர்களுக்கு இயேசு நாமத்திலே என் அன்பின் வாழ்த்துக்கள். கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் இயேசு நாமத்திலே வாழ்த்துதலை சொல்லுகிறோம். இதை நாங்கள் ஒரு ஜனங்கள் எல்லாருக்கும் போய் வேதம் போய் சேர வேண்டும் என்பதற்காக மிகுந்த பிரயாசத்தோடும் பாரத்தோடும் நாங்கள் இதை செய்து கொள்கிறோம். ஆகையால் இது ப்ரைஸ் எல்லாம் 2வது பார்ட்டு. அதே மாதிரி இதுக்கு யாரும் டொனேஷன்லாம் யாரும் பண்ணல, எல்லாம் கர்த்தர் ஒருவர் தான் எங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு. அதே மாதிரி எங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கறதுல இருந்து
நாங்கள் இதில் உண்மையாக பங்கு பெற்று நாங்களும் இதில் ஒரு பங்குதாரராக இருந்து மக்களுக்கு போய் இதை சேர்க்க வேண்டும், விசுவாசிகளுக்கு சபைகளுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த வருஷத்தில் 9வது வேதவினா போட்டி நடைபெறுகிறது. வருகிற மே மாதத்தில் அது ஆரம்பிக்கப்படும். மத்திய புஸ்தகத்திலிருந்தும் கொலேசியர் புத்தகத்திலிருந்தும் 100 கேள்விகள் உங்களுக்கு கேட்கப்படும். அதுக்கு சரியான பதிலை தருகிறவர்களுக்கு ப்ரைஸ் இருக்குது. நம்ம நோக்கம் மத்திய ஃபுல்லாக முடிச்சிட்டாங்கன்னு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும், கொலேசியர் முடிச்சிட்டாங்கன்னு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். அதனால் இந்த முறை நிச்சயமாய் அநேக மாவட்டத்திலிருந்து பங்கு பெறுவார்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அதனால் இதில் நீங்கள் யாவரும் கலந்து கொள்ளுங்கள். மற்ற போதகர்களுக்கும் உங்களுக்கு இதை அறிமுகப்படுத்தும்படிக்கு உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய வருகை தாமதமானால் நாம் மறுபடியுமாக இதை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று சொல்லி அவருடைய பிரதான கிருபையினால் நாங்கள் வாஞ்சித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக செபியுங்கள், ஒத்துழைப்பு கொடுக்கும்படியாக உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 34 சபைகள் எல்லா மாவட்டத்திலிருந்தும் பங்கு பெற்றார்கள். அதற்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். அதிலிருந்து தமிழ்நாட்டில் இருந்தும் ஸ்டேட் ப்ரைஸ் அதையும் ஜூனியர் சீனியருக்காக நாங்கள் அதை ஒழுங்குபடுத்தியிருக்கிறோம். சபையில் 40 பேர் கலந்து கொண்டிருந்தாங்கன்னா அந்த 40 பேர்லேருந்தும் ஒரு ப்ரைஸை நாங்கள் கொடுக்கணும்னு அவங்கள ஊக்குவிக்கிறதுக்காக நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் யாவரும் இதில் கலந்து கொள்ளும்படிக்கு உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். தேவன் நல்லவர். நம்ம மத்தியில் வந்திருக்கிற கிறிஸ்டோபரையா வந்து ஜாம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, குமாரனாக இயேசுவின் நாமத்தினாலே வருகிறோம். இந்த அருமையான ஊழியம் ஆண்டவரே, பிள்ளைகள் மத்தியில், விசுவாசிகள் மத்தியில் இந்த விதைத்திருக்கிற இந்த வாஞ்சையானது ஆண்டவரே மிகுந்த கனிகளை கொடுக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையின் மீது அளவில்லாத அன்பும் பாசமும் ஆண்டவரை பிரியமும் அதை தியானிக்கும்படியாக, அதை கற்றுக்கொள்ளும்படியாக, அதை ஆண்டவரை மனனம் செய்யும்படியாக இப்படிப்பட்ட ஒரு பாரத்தை இந்த ஊழியத்துக்கு கொடுத்திருக்கிறீர். இது நிமித்தம் இதனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற திருச்சபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த எல்லையானது விரிவடையட்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த இடத்துல ஆண்டவரை இந்த திருச்சபையிலிருந்து அந்த மகள் வந்திருக்கிறது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த ஊழியத்தினுடைய தகப்பனும் தாயும் அதிகமாக கர்த்தருடைய வார்த்தையை வாஞ்சிக்கிறபடினால கர்த்தர் கனப்படுத்தி கொடுத்த இந்த காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம். மிகுந்த கனமாக நாங்கள் அதை ஆண்டவரை பெற்றுக்கொள்கிறோம். அப்பா, மனதிற்கு மிகவும் நிறைவாக இருக்கிறது. இன்னும் அநேக திருச்சபைகள் எழும்பட்டும் என்று செபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்த ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். ஆண்டுடைய நாம் பயப்படட்டும். நிச்சயமாய் தேவன் தம்முடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கி ஏதோ கிறிஸ்தவ மார்க்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் வார்த்தைக்கு முக்கிய கொடுக்கிறவர்கள் குறைவாக தான் இருக்கிறார்கள். அதனால் இந்த எக்ஸாம் நடத்துவதுடைய நோக்கமே ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் வார்த்தையில் நிலைத்து நிற்க வேண்டும், சத்தியத்தை அறிய வேண்டும், சத்தியம் அவர்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி நம்புகிறோம். ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். நிச்சயமாய் மிக சவால் நிறைந்த ஆண்டுகள் தான் நமக்கு முன்னால் இருக்குது. ஆனால் வார்த்தையிலே கட்டப்பட்டவருங்க என்னதான் அக்கினியாக இருந்தாலும் ஜெயிச்சிருவோம். ஆமென்னு சொல்கிறவங்க மாத்திரம் ஒரு அலையில் சொல்கிறேங்க. வார்த்தையில் நிற்கிறவங்க என்ன காற்று வீசினாலும் சரி நம்ம அசைக்கவே மாட்டோம். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள், நீங்கள் வார்த்தையில் மாத்திரம் நிலைத்திருந்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன புயல் வந்தாலும் சரி, என்ன காற்று வீசினாலும் சரி, நீங்கள் அசைக்காமல் இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையிலே நாம் நிலை நிற்க வேண்டும் என்பதற்காக
ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளில் கூட தேவன் இந்த பாரத்தை கொடுத்து ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான போதகர்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் அவர்களை முதலாவது கனப்படுத்த வேண்டும். முதலாவது இந்த சபையினுடைய போதகர் ஐயா ஆபிரகாம் ஐயாவை நான் கனப்படுத்தணும். ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆக்குனார், உற்சாகப்படுத்தினார். அவருக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொன்னாங்க. ரொம்ப அவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். அதனால் சபையை நான் இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடத்தணும் ஐயா அப்படின்னு கேட்ட உடனேயும் தாராளமாக நடத்துக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்தார். அவருடைய மனதில் ஆண்டவர் கொடுத்ததுக்காக நான் அவரை கூட நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாய் தேவன் இந்த ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளில் மாநில அளவில் முதலாவது இடத்துல வந்திருக்கிறாங்க. சர்மிளா அமுல்ராஜ், சர்ச் ஆஃப் காட். பாஸ்டர் ராஜேந்திர பிரசாத் புதூரில் இருக்கிறாங்க. அவங்க 89 மார்க் வந்து ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்திருக்காங்க. அவங்களுக்காக கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அதே போல் சுதா ரெகபோத் ரிவைவல் சர்ச் பாஸ்டர் யுவராஜ், அவங்களுடைய சபையை சேர்ந்த மகள் 2வது இடத்துல வந்திருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 3வது இடத்தை 2 பேர்கள் ஒரே மார்க்கை பெற்றிருக்கிறாங்க. தம்பி சாம் பரத் பிரின்ஸ், பெதஸ்டா பிரேயர் ஹவுஸ் பாஸ்டர் பென்னி லாரன்ஸ். அதே போல் தாரா ரெகபோத் ரிவைவல் சர்ச் பாஸ்டர் யுவராஜ், அவங்க 2 பேரும் 85 மார்க் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ நம்ம முதல்ல அவங்கள நம்ம ஆனர் பண்ண போகிறோம். மதிப்புக்குரிய பாஸ்டர் ஸ்தோத்ரம் பாஸ்டர் ஐயப்பன் குமார் ஐயா முன்னாடி வாங்கும்படியாக கேட்குறேன். செகண்ட் சுதா ஸ்டேட். அருமையான பாஸ்டர் யுவராஜ் ஐயா அவங்க வந்திருக்காங்களா? பாப்பா வந்திருக்கா? வர சொல்லுங்க. எல்லோரும் கொஞ்சம் கரங்களை தட்டி அவங்கள வரவேற்கலாம். ப்ரைஸ் மிக்சி பிரைஸ் காட். 3வது இடத்துல வந்திருக்கிற தம்பி சாம் பரத் பிரின்ஸ், அவரை வரவேற்கிறேன். வாங்க ஐயா, நீங்கள் வாங்க. பேர் ஸ்டான்லி ஐயா, முன்னாடி வாங்க. தாரா சாம் சீக்கிரம். சவுதாரா அப்படியா? சரி வாங்க.
பாஸ்டர் யுவராஜ் ஜெயா உள்ளே வாங்க வாங்க வாங்க, யுவராஜ் ஜெயா வாங்க. இது இல்லையா ப்ரைஸ்? தம்பி லிஸ்ட் அதுக்கு இது கிடையாது, என்னன்னு கிடையாது. தாரம் நேஷ்னல் ஜூனியர் செகண்ட் எடிஷனா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது நேஷ்னல் லெவலில் ஜூனியர்ஸ், அதில் தமிழ்நாட்டில் நம்முடைய பெதஸ்டா பிரேயர் ஹவுஸ் பாஸ்டர் பென்னி லாரன்ஸ் உடைய சபையை சேர்ந்த தம்பி எடிசன் நேஷ்னல் லெவலில் 3rd ப்ரைஸ் வந்திருக்கிறாரு. நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி அவர் வெல்கம் பண்ணலாமா? ப்ரைஸ் காட். ஐயோ ஸ்தோத்திரம். சீக்கிரம் மெடல் 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 மெடல். அதே மாதிரி நேஷ்னலில் 94 மார்க் எடுத்து 2nd ப்ளேஸில் வந்திருக்கிறாங்க. குட் நியூஸ் சர்ச் ஆஃப் காட் பாஸ்டர் காட்வின் அவங்க வந்துட்டுருக்காங்க. அதனால் அவங்க வரும்போது நந்தினி அந்த பிள்ளைக்காக வந்துட்டாங்களா? அப்படியா? சரி, வந்திருக்கீங்களா? யாருனாங்களும் வாங்க வாங்க. நந்தினி அவங்க சார்பாக யாராச்சும் ஒருத்தர் வந்து வாங்கி பெற்றுக்கலாம். வாங்க. ஸ்தோத்திரம். எல்லாம் கொஞ்சம் கரங்களை தட்டி. ஐயா சாம் சாம் சத்யநாதன் சாம் ஐயா முன்னாடி வாங்க. நந்தினியும் வந்துட்டாங்க. வரலன்னு நினச்சேன் நான். எல்லாம் கை தட்டலாமா நந்தினிக்கு? இந்த செல்ஃபோன் கொடுக்குறேன், ஆனால் இது ரட்சிக்கப்பட்டுருன்னு சொல்லி நம்புகிறேன். இது ஆண்டவருக்காக மாத்திரம் பயன்படும் சொல்லி நம்புகிறேன். உண்மையாகவே இந்த நேஷ்னல் லெவலில் இவ்வளோ ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாங்க. நிச்சயமாக இந்த ஃபோனும் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டுருன்னு சொல்லி நம்புகிறோம். அதனால் இந்த கையில் கொடுக்கும்போது அது பிள்ளைக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம். எல்லா கைகளை தட்டலாமா? தேங்க்யூ ஃபஸ்ட்டு. தேங்க்யூ தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போது நேஷ்னல் ஸ்டேட் இந்தியாவிலேயே கிட்டத்தட்ட 26 மாநிலங்கள் பங்கு பெற்று அதில் 3627 பேர் பங்கு பெற்று அதில் கொஞ்சம் போட்டி இருந்தது. ஆனாலும் எங்கள் குழுவில் 2 பேருக்குமே ஈக்குவலாக ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டோம். மனசுக்கு இதுவாகக்கூடாதுன்னு சொல்லி. அதனால் இப்போ நேஷ்னலில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்திருக்கிறாங்க அருமையான மகள் மேகலா. 95 இன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். கையை தட்டி எல்லாரும் வரவேற்கலாமா? அருமையான பாஸ்டர் ஜீவனேசன் ஐயா முன்னாடி வந்து இதை கொடுக்கும்படியாக கேட்டுக்கிறேன். இதை பிரிச்சுக்கோ. Okay, God bless you. God bless you.
இவங்களுக்கு இன்னிலேருந்து நல்லா வீட்டில் கூலாக இருப்பாங்க. நல்ல ஒரு ஏர் கண்டிஷனு கத்தர் கொடுத்து செஞ்சுருக்கிறாரு. ஆமாம், வெறும் பேனர் மாத்திரம் நினச்சிடாதீங்க. அது மேலே கொண்டு வராதுன்ற முடியாதுன்றதுக்காக வெறும் இதை கொடுத்துருக்குறோம். அங்கே இருக்குது, யாருன்னா போகிறவங்க பார்த்துட்டு கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டு போங்க, நல்லா ஒர்க் பண்ணணுன்னு. அதே மாதிரி அவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் கர்த்தர் இதை ஆசீர்வதிப்பாராக. ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாரும் பங்கு பெற்றதுக்காக. இந்த அருமையான மேகலை முன்னாடி வாங்க. மேகலாக்காக எல்லோரும் ஒரு ஊழியக்காரெலாம் எல்லாம் சேர்ந்து நம்ம ஜோம் பண்ண போகிறோம். அருமையான ஐயா ஆபிரகாம் ஐயா வந்து ஜோம் பண்ணும்படி கேட்குறேன். பாஸ்டர் அம்மாவும் வரணுமா? கொஞ்சம் வாங்க, சீக்கிரம் வாங்க. ஸ்தோத்திரம். எல்லாரும் கொஞ்சம் எழுந்து நிற்கலாமா? ஸ்தோத்திரம். வானத்துக்கு பூமிக்கு சர்வதிகாரம் படைத்த தேவனாய் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். உடைய கிருபை இறக்கும் தயவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நன்னாளிலே கர்த்தாவே பிள்ளையை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தாவே, கடந்த எக்ஸாமில் 3வது இடத்தில் இருந்தாலும் உற்சாகத்தோடு இந்த தேர்தலில் நல்லா படித்து வேதத்தை தியானிக்கத்தக்கதான் இந்த கிருபையை கொடுத்தீர். கர்த்தாவே, இந்திய லெவலில் முதலிடத்தை பெற்றதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இது ஒரு பிரைஸுக்காக அல்ல, ஆவிக்குரிய ரீதியில் இன்னும் வளரவும் தேவனோடு உறவாடுகிற அந்த உறவில் மறுமைக்குரிய மனவாட்டிக்குரிய ஸ்தானத்துக்குள்ளார இந்த பிள்ளை மட்டுமில்லை, இந்த தேர்வு இது ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே உம்மோடு இருக்கவும் ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாய் கர்த்தாவே இந்த பிள்ளைகளை நீர் கர்த்தாவே வழிநடத்தி கொண்டு வருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் ஞானத்தின் ஆவி அந்த பிள்ளையின் மீது ஊற்றும். இது நிமித்தம் இன்னும் அநேகர் இந்த தேர்வில் கலந்து கொள்ளவும் நல்ல கர்த்தாவே வேத காரியங்களை அறிந்து கொள்ளத்தக்கதான அந்த கிருபையை கர்த்தா நீ கொடுக்க போதுக்காக ஸ்தோத்திரம். கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளையும் கருத்தில் ஒப்புக்கொள்கிறோம். தேவ பிரசன்னம், தேவ ஆலோசனை, தேவாவின கூட இருந்து நடத்தும்படி இந்த பிள்ளை நான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நம்ம அருமையான பாஸ்டர்களை நம்ம ஆனர் பண்ண போகிறோம். உண்மையாக அருமையான முதலாவது நம்ம கணத்துக்குரிய ஐயா ஆபிரகாம் ஐயாவை நானே கனம் பண்ணணும்னு சொல்லி விரும்புகிறேன். அதனால் கர்த்தருக்கு ஒரு கிஃப்ட் அவருக்காக கொடுக்குறோம் எங்கள் சார்பாக. உட்காந்துக்கலாம். ஸ்தோத்திரம். சீக்கிரம் யார்? பாஸ்டர் பால் ஜெசுதாஸ் ஐயாவை இயேசுவின் நாமத்தினால வரவேற்கிறேன். பாஸ்டர் குமார் ஐயா முன்னாடி வரும்படி கேட்குறேன். தேங்க்யூ பாஸ்டர். பாஸ்டர் யுவராஜ் ஐயா முன்னாடி வாங்க. பாஸ்டர் சத்ய வாசு ஐயா முன்னாடி வாங்க. பாஸ்டர் Praise the Lord. வேற எதுனா இருக்கிறதுல கொடுத்துருமா?
பாஸ்டர் ஜோ ஐயா முன்னாடி வரும்படியாக அழைக்கிறேன். எல்லார கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கொடுக்கலாம். பாஸ்டர் பென்னி லாரன்ஸ் ஐயாவுடைய சார்பாக சகோதரர் குமார் ஐயா பெதஸ்தா சபையின் சார்பாக வந்து பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். தொடர்ந்து எங்களுடைய இந்த எக்ஸாம் தொடர்ந்து நடத்துவதற்காக நீங்கள் அவரை ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த வருஷம் வருகிற ஏப்ரல் மேலே இந்த எக்ஸாம் ஆரம்பிக்கப்படும். அதனால் நீங்களும் எல்லாரும் பங்கு பெறும்படியாய் உங்களுக்கு தெரிஞ்ச விசுவாசிகள், சபையார், இந்துஸ், மற்ற ஜாதியார், மதத்தினை சாராதவர்கள் மாத்திரம், ஒன்லி கிறிஸ்டின் பீப்புள் மாத்திரம்தான் இதில் பங்கு பெறணும். ஏன்னா இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ரொம்ப பிரச்சனை. அதனால் இந்துஸ் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. என்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, எங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க, நாங்களும் கலந்துக்கிறோன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அது எங்கேயாச்சும் போய் தவறாக போய் முடிச்சுட்டு வேற எங்கேனா எங்களை கொண்டு போய் விடாதபடிக்கு கொஞ்ச நாள் ஆண்டவருக்காக விடுதலையோடு கூட ஊழியம் செய்யணும்னு விரும்புகிறோம். அதனால் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையோடு கூட செய்ய வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோம். அதனால் நீங்கள் அவரை ஜெபித்து கொள்ளுங்கள். இப்பொழுது நம்ம மத்தியில் வந்திருக்கிற ஜோ ஐயா வந்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இறுதி ஜெபத்தை அவர் ஜோ பண்ணி முடிப்பார். கண்களை மூடி ஜெபம் செய்யலாம். கிருபை இந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்கு அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல மாலை வேளையிலும் ஆண்டவரே, இந்த நல்ல இடத்திலும் ஆண்டவரே, வேதத்தை பற்றியதான ஆண்டவரே ஒரு நல்ல போட்டியை அருமையான சகோதரர்கள் ஆண்டவரை குழுவினர் ஏற்படுத்தி கொடுத்த பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அதில் இந்த நாளிலே எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே நல்ல இடத்துல வந்து பரிசுகளை பெற கர்த்தர் நீர் கிருபை பாராட்டி இருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே பிள்ளைகளுக்கு நல்ல ஆண்டவரே ஞானத்தை கொடுத்து வருகிற நாட்களிலே இன்னும் அதிகமான ஆண்டவரே மக்கள் இதில் கலந்து கொண்டு வேதத்தினுடைய ஆண்டவரே மகத்துவங்களை அறிந்து ஆண்டவரே இதில் பங்கு பெற கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் மனுஷ தயவிலும் தேவ கிருபையிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று சொல்ல அந்த வார்த்தையின்படியாக எங்கள் பிள்ளைகள் எல்லா இடத்திலும் ஆண்டவரே விருத்தி அடைகிறவர்களாய் சிறந்தவர்களாய் மாற கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இதை முன்னின்று நடத்துகிற ஒவ்வொரு ஆண்டவரே ஊழியக்காரர்களும் பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்படியாய் தேவன் அவர்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வருகிற நாட்களிலே ஆண்டவரே இது அநேக இன்னும் இடங்களிலே ஆண்டவரே சென்று அநேக பிள்ளைகள் தேவ வார்த்தைகளை ஆண்டவரை மனப்பாடம் செய்ய தேவ வார்த்தைகளின்படி அதை கற்றுக்கொண்டு அதன்படி செய்கிறவர்களாயும் நடக்கிறவர்களாயும் மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களாகும் தேவன் தாமே எங்களுடைய சபையில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் எழுப்புவீராக. ஆண்டவரே, அப்படியாய் தேவன் ஆண்டவரே நீர் அந்த பிள்ளைகளை ஆண்டவரை உயர்த்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வருகிற நாட்களில் ஆண்டவரே இன்னும் இதில் நடத்த வேண்டிய ஒவ்வொரு காரியம் சகல ஞானத்தோடு நடத்த ஆண்டவரே தேவ பயத்தோடு நடத்த பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டுங்க, ஒத்தாசைகளை தருவீராக. இதில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சபையை ஆசீர்வதிங்க, ஊக்கப்படுத்தின சபை போதகர்களை ஆசீர்வதிங்க. வருகிற நாட்களில் இன்னும் அநேகர் நடத்த கிருபை பாராட்டுவீராக. இதை முன்பு நடத்த அருமையான சகோதரனுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கிடியன் மனோக்காக செபிக்கிறோம். தேவனாக மகனுக்கு இன்னும் பலத்தை தந்து இன்னும் ஆயுசு நாட்களை கொடுத்து இன்னும் கிருபைகளை கொடுத்து வரங்களை கொடுத்து நடத்துவீராக. அப்படியா தேவன் தாம் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமை யாவற்றும் நாங்கள் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முடிவுள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிற ரெவரண்ட் சாம் ஐயா வந்து இப்போ ஆசீர்வாதத்தை கூறுவார். எல்லாரும் எழுந்து நின்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும்
நம் அனைவரோடு கூட என்றென்றும் சதா காலங்கள் நீங்காது நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.